தன்னிலை அறியாத ஒருவரை வைத்து சமாளிப்பதே பெரும் சுமை என்ற நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்ட 2800 பேருடன் ஒரு விழா சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தில் சத்தமில்லாமல் அரங்கேறியுள்ளது. லயன்ஸ் கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஹோஸ்ட் சார்பில் கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் மனநல பாதிக்கப்பட்டவர்களின் சிந்தனையில் உருவான கைவினைப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த பொருட்களை பார்வையாளர்கள் வாங்கிச் சென்றனர். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் மன வருத்தத்தை போக்கவே இந்த விழா என்று சென்னை மருத்துவக் கல்லூரியின் டீன் மோகனசுந்தரம் தெரிவித்தார். ஆசியாவிலேயே ஒரு பெரிய மனநல காப்பகமாக 1800 உள்நோயாளிகளை கொண்ட இந்த பெரிய ஒரு மருத்துவமனையிலே நோயாளிகளின் ஒரு மன வருத்தத்தை போக்குவதற்காக ஒரு இனிய விழா என்று கிறிஸ்துமஸ் விழா என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நோயாளிகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியோ அவ்வளவு மருத்துவராக நாங்களும் இந்த உண்மையிலே இதில் பங்கு பெற்று மகிழ்ச்சி அடைகிறோம். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திறமை இருப்பதை வெளிக்காட்டவும் அவர்களால் சமுதாயத்தில் வாழ முடியும் என்று நிரூபிக்கவும் இதுபோன்ற விழாக்கள் நடத்தப்படுவதாக கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தின் இயக்குநர் தெரிவித்தார். கிட்டத்தட்ட 28 வருடமாக இந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் பண்றோம். ஒரு வரப்போறக்கூடிய ஒரு புதிய நியூ இயர் பற்றிய ஒரு முன்னோட்டம், அதை பற்றிய மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு, மனநலம் குன்றியவர்களால் என்னென்ன திறமைகள் இருக்கிறது என்பதை வெளிக்கொணர்வதற்காக இந்த புரோகிராம் கொண்டாடப்படுகிறது. கீழ்ப்பாக்கம் என்றாலே சற்று இலக்காரமாக பயன்படுத்துவதுண்டு. இந்த நிகழ்ச்சியை பார்த்தவுடன் கீழ்ப்பாக்கத்தின் மீது நமக்கு அன்பும் மரியாதையும் ஏற்பட்டால் அது இயல்புதான். திடீரென்ற நிகழ்வுகளால் இதுபோன்ற மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவை தவிர வேறொன்றும் வேண்டாம்.